நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் வந்து போடணும். பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற கேபேஜ் பாலை வந்து இதில் போட்டுடணும். பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே வீட்டு சாப்பாடே சாப்பிட்டுட்ருப்போம். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஹோட்டலோ போனோம்னா அங்கே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய சைட் டிஷ்ஷுன்னு எடுத்தோம்னா மஞ்சூரியன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அந்த மஞ்சூரியனில் நிறைய வகை உண்டு. இன்றைக்கி நம்ம கேபேஜ் மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். கேபேஜ் மஞ்சூரியன் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ முட்டைக்கோஸ், 150 கிராம் குடமிளகாய், 100 கிராம் பெரிய வெங்காயம், இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு கட்டி, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், வரமிளகாய் தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 75 கிராம், மைதா மாவு 75 கிராம், டொமேட்டோ சாஸ் 6 டீஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 4 டீஸ்பூன், சோயா சாஸ் 2 டீஸ்பூன், வினிகர் 3 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பொரிக்க தேவையான அளவு ஆயில். கேபேஜ் மஞ்சூரியன் செய்யறதுக்கு நம்ம முதல்ல முட்டைக்கோஸ் எடுத்துருக்கோம். இந்த முட்டைக்கோஸை வந்துட்டு கழுவிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். நம்ம துருவி எடுக்கலாம் அல்லது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து துருவி எடுத்தால் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம். கோஸெல்லாம் இப்படி திருவின கோஸை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணோம்னா இந்த அளவுக்கு வராது, அதனால தான் நம்ம வந்து திருவி எடுத்துக்கிறோம். கேரட் திருவுறதுலேயே பார்த்திங்கன்னா இது சின்னதாக இருக்கும், இதில் திருவினோம்னா அந்த அளவுக்கு வராது. இந்த பெருசாக இருக்கிறதுல தான் நம்ம திருவுறோம். இப்போ நம்ம கேபேஜ் மஞ்சூரியனுக்கு நம்ம கேபேஜ் எல்லாமே நம்ம துருவி எடுத்துருக்கோம். இதை நம்ம கட் பண்ணோம்னா இந்த அளவுக்கு நைஸாக வராது, அதனால தான் நம்ம துருவியில் போட்டு துருவி இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நம்ம வந்து தோல் உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எடுத்து வச்சுருக்க நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம், எடுத்து வச்சுருக்கிற மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம், அதுக்கடுத்து எடுத்து வச்சுருக்கிற மைதா சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு தண்ணி விட வேண்டாம், ஏன்னா முட்டைக்கோஸ்லேயே வந்து நம்ம தண்ணி விடும், அதனால் தண்ணி விடாமல் அப்படியே நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம இப்போ மஞ்சூரியன் செய்யறதுக்கு நம்ம அந்த கேபேஜ் பால் செய்யறதுக்கு நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி நம்ம உருட்டி கேபேஜ் பால் பொரிக்கிறதுக்காக நம்ம வடை சட்டி வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவு வந்து நம்ம பால் பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் கையில் தொட்டுட்டு நம்ம குட்டி குட்டி பாலாக நம்ம வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சைஸ்க்கு வந்து நம்ம பாலாக எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து லேசாக சூடான போதும், ரொம்ப ஹையில் சூடாச்சுன்னா உள்ளே வேகாமல் போயிடும். நம்ம சூடானோடனே எடுத்து வச்சுருக்கிற பாலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம்.
ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக வேக விடணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம். நம்ம எல்லா பாலுமே உருட்டி வச்சுட்டு அப்புறம் போடலான்னு போடக்கூடாது. நம்ம இந்த உருண்டைகளை வந்து சீக்கிரம் பொரிச்சு எடுத்துடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவு அப்படியே வச்சுருந்தோம்னா இன்னும் தண்ணி விட்டுட்டே இருக்கும், ரொம்ப கொலன்னு போக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம பிசைஞ்ச உடனே நம்ம வந்து இந்த பால்லாம் சுட்டு எடுத்துடணும். உருண்டையுமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதை மறுபடியும் 2வது தடவை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா அந்த கிறிஸ்பாக நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடாயிடணும். அப்போ திருப்பி 2வது தடவை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எல்லா பாலும் பொரிச்சு எடுத்தாச்சு. பொரிச்சு எடுத்த பாலை மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2வது தடவை போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா நம்ம கிறிஸ்பாக இருக்கும். 2வது தடவை போடும்போது எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருந்து போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குடமிளகாயும் வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது எந்த சைஸ்க்கு வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி நான் சின்னதாக நீளமாக. இப்போ நம்ம மஞ்சூரியன் செய்யறதுக்கு நம்ம இந்த சைனீஸ் கடாய் வச்சுருக்குறோம். அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு குடமிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கடுத்து எடுத்து வச்சுருக்க நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி சாஸ். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோ கெச்சப். அடுத்தது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சாஸில் எல்லாம் உப்பு இருக்குது, ஏற்கனவே அந்த உருண்டையிலேயே உப்பு இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம
நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணியாட்ட கரைச்சிக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் திக்காகிறதுக்காக நம்ம சேர்த்துறோம். இது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா திக்காக இருக்குது. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை வந்து போடணும். பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற கேபேஜ் பாலை வந்து இதில் போட்டுக்கணும். இப்போ நம்ம மேலே கொஞ்சம் பெப்பர் தூள் தூவிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம கேபேஜ் மஞ்சூரியன் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ போனால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றது மஞ்சூரியன் தான். அதை நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்க முடியும். ஃபுல்லாக இந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.